கவிகளுக்கு கடலே மேடை, தேன் உண்ண வரும் வண்டனுக்கு மலரே மேடை, தேடி வரும் தென்றலுக்கு பூங்கா மேடை, நினைவில் தேன் வார்க்கும் திங்களுக்கு விண்ணே மேடை, தவழ்ந்து வரும் குழவிக்கு தாயின் மடியே மேடை, இங்கு தலைமை தாங்கும் தலைவர்களுக்கு என் இதயமே மேடை என கூறி தென்னாட்டு திலகராம் வ.உ.சி. அவர்களை பற்றி ஒரு நினைவு கூறல். பாண்டியனாம் ஆட்சி செய்த தென் தமிழகத்திலே மரபு மாறாது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த அந்த மண்ணிலே தோன்றியது ஒரு புரட்சி புயல். அன்று தமிழகம் அறியாது தென் தமிழகத்திலே கரை கடக்காத புயல் ஒன்று நிலை கொண்டுள்ளது என்பதை முடித்தார். கல்வி முடித்த பின்பு வழக்கறிஞரானார். நிதியை சுழித்தால் தான் நீதியை கிடைக்கும் என்ற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்பல். ஆனால் ஐயாவோ ஏழை எளிய மக்களுக்கு ₹1 கூட வாங்காமல் அத்தனை வழக்குகளையும் இலவசமாக வாதாடி கொடுத்தார். மக்களை சேர்த்தார். பணத்தால் அல்ல, பண்பால், ஆதிக்கத்தால் அல்ல, அன்பால். யார் ஆங்கிலேயர்கள்? வணிகம் செய்ய வந்தவன் நம் வாட்டின் வளத்தை பார்த்து இந்நாடு என்னுடையதென்றான். ஆனால் அன்று நாம் நினைத்திருந்தால் அவர்களை என்றோ துரத்தியிருக்கலாம். ஆங்கிலேயர்கள் காலத்தில் தொடங்கியதா நம் வணிகம்? இல்லவே இல்லை. சேர சோழ பாண்டியர்களாம் நம் நாட்டை ஆட்சி கொண்ட காலத்திலேயே தொடங்கியது வாணிகம். பாரதியும் வ.உ.சி.யும் ஒரு நாள் கடற்கரைக்கு செல்கிறார்கள். பாரதி சொல்கிறார் வ.உ.சி.யிடம், வாணிகம் செய்ய வந்தவன் தானே இன்றினது நாடு என்னுடையதென்கிறான். வாணிகம் செய்ய வந்தவன் தானே இன்றினது நாடு என்னுடையதென்கிறான். வரம் கொடுத்தவன் தலையிலே கையை வைத்தான், அசுரன் என்ற நிலையாயிற்றே என்று வருந்துகிறார். ஆனா ஒண்ணு மட்டும் மறுக்க முடியாத உண்மை, தமிழனை மாதிரி அறிவுள்ளவனும் கிடையாது, தமிழனை மாதிரி திமிரு பிடிச்சவனும் கிடையாது. எப்படி வந்தானோ அந்த வழியிலே அவனை துரத்துறேன் அப்படின்ட்டு போறாரு. வடநாட்டுக்கு போறாரு. திரும்பி வந்தேன்னா 2 கப்பலோட தான் வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன்னு நினைச்சுக்கோங்கன்னு போறாரு. 2 கப்பல்களையும் கடல் மேல் மிதக்க விடுகிறார். ஆங்கிலேயனுக்கோ பயம். விலையை குறைத்து பார்த்தான். ஒன்றும் நடக்கவில்லை. வ.உ.சி. பேசினாலே அது புரட்சி, வ.உ.சி. பேசினாலே அது புரட்சி என்பதை அறிந்து கொண்டவன் அவரை எப்படியாவது சிறைபிடிக்க வேண்டும் என்று எண்ணினான். இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றத்தில் அவரை நிறுத்தி